அப்படின்னா மக்களை முன்கூட்டியே வந்து காசு கொடுத்து 200 300 நீங்களே பார்ப்பீங்க. இப்போ வலையொலியெல்லாம் வருது, பதாய் வச்சிருக்கிற பெண்களை நம்ம அப்பா வயசு இருக்க பெரியவங்களெல்லாம் என்னென்னா 200 தரேன் நாங்கள் வந்தோம் அப்படின்னு. ஒரு குட்டியானையில் ஆடு மாடுகளை ஏற்றி வர மாதிரி ஏற்றிட்டு வந்து இறக்கிடுவாங்க. நானே பல ஊர்களுக்கு போகும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்கும். அவங்க கையை காட்டிட்டு போவாங்க, அந்த வெயிலில் ரொம்ப நேரம் நிற்பாங்க கால் கடுக்க. அவங்க 6 மணிக்கு வருவாங்கன்னா 7 8 மணி ஆயிரும், 9 மணி கூட நேரம் கூட ஆயிரும். அந்த மாதிரி நேரங்களில் பாவமாக இருக்கும். அப்போ மக்களை வலுக்கட்டாயமாக அந்த வறுமையை பயன்படுத்தி 200 300 400 கொடுத்து கொண்டாந்து நிறுத்தி, அந்த அளவுக்கு செல்வாக்கு இருந்தால் ஒரு தலைவனை பார்க்க மக்கள் பேரெளிச்சியாக ஓடி வருவாங்க. அது ஒரு காலம் இருந்தது. இப்போ அப்படிலாம் இல்லை. சொந்த கட்சிக்காரங்க காசு கொடுத்தா தான் ஓட்டு போடுவாங்க. அப்படி ஆயிடுச்சு. அப்போ செல்வாக்கு இழந்துருச்சு தானே. செல்வாக்கு இழக்கிறதான் ஒரு விழுக்காடு ஓட்டு வச்சிருக்காருன்னா நீங்கள் வாங்க, 2 விழுக்காடு வச்சுக்கவர் நீங்கள் வாங்க, எல்லாரும் தேவைப்படுது. இன்னைக்கு கூட நிறைய கூட்டணி கட்சி தலைவர்கள் நடிகர் விஜய் விமர்சனம் அதிகமாக பண்ணியிருக்காங்க, உங்களையும் அதிகமாக பண்ணுறாங்க. அவங்களுடைய எனக்கு உங்களுக்கு தெரியும், நான் ரொம்ப நாளாக இதில் கிட்ட 14 ஆண்டுகளுக்கு மேலே அந்த களத்திலே நின்ட்டேன். எனக்கு ஒரு இது புதுசு இல்லை. தம்பிக்கு இது புதுசு. அவர் இப்போ தானே வர்றாரு. இப்போ புதிய ஆற்றல்கள் எதுவுமே வரக்கூடாது, வளரக்கூடாதுன்னு ஏற்கனவே இருக்கிற இந்த திராவிட கட்சிகள் இருக்குது. ஆனால் புதுசாக வர்றவங்க இப்போ இவங்ககிட்ட இருக்க புறையோடி ஒரு அழுக்கு இருக்குல்ல, அதை துடைக்கணும்னு நினைப்போம். அது அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. கேள்வி கேட்போம். கேள்வி கேட்குற தகுதி, அந்த உரிமை நேர்மை நம்மகிட்ட இருக்குது, அவங்கக்கிட்ட இல்லை. இப்போ திமுக அதிமுக ஒன்று கேள்வி கேட்டுக்க முடியாது. இப்போ ஊழல் லஞ்சத்தையோ மது ஒழிப்பையோ, பாலியல்னா நீ ஆட்சியில் நடந்திருக்கும்பாங்க, ஊழல்னா நீ செய்யாதம்பாங்க, மதுன்னா நீ விற்கலாம். அதனால அது எதையுமே பேச முடியாது. இப்போ இந்த உரிமை இழப்புகளே இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன். இவங்க 2 பேர் ஆட்சி காலங்களில் தான் இவ்வளவு இழந்திருக்கோம். இப்போ 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 இந்த என்ன சொல்கிறது, இந்த டிஎன்பிசியில் தமிழ்நாடு தேர்வாணையத்தில் இருக்கிறதுல யார் வேணாலும் தேர்வு எழுதலாம்ங்கிற உரிமை, உதய் மின் திட்டம், இது எல்லாமே இவங்க ஆட்சிகளில் போனது தானே. இதுக்கு முன்னாடி பிரஸ் மீட்லயே நீங்க பத்தி பேசல, காவலாளியோட அமர்ராஜ் மட்டும் சுபகர் பெயில் எப்ப எடுக்க போறதுக்கான பணி நடந்துட்டு இருக்கா? அது நடந்துட்டு அவ்வளவு விட்டுருமா என்ன? அப்படி அது கொடுமை, அது தேவையற்றது. அது அநாகரிகமோட மிகப்பெரிய கொடுமை அது. அதுக்கப்புறம் அடிக்க வேண்டியதெல்லாம் இல்லை. இரும்பு கம்பியை துணியில் சுற்றிக்கிட்டு அடித்ததெல்லாம் ரொம்ப தப்பு. பதில் சொல்லணும். இதுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் போக முடியாதுல்ல. நீங்கள் இந்த சமனை இந்த கதவில் ஒட்டும்போது அவங்க தடுத்திருந்தா பணி செய்ய விடாமல் தடுத்தாங்கங்கிறது நியாயம். நீங்கள் ஒட்டிட்டு போயிட்டீங்க, அதோட அவங்க வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கிளிக்காமல் அதை அப்படி கதவுலே வச்சு என்ன தினம் தீவாரணை கட்டி சாமி பண்ணுமா என்ன? சமன் படிக்க அதுக்கப்புறம் கிளியான கொடுத்தீங்க, நான் அதை படிச்சுட்டு கிழிச்சு போட்டேன், அது கைது பண்ணுவீல்ல? நான் போகல, நான் வெளியூரில் இருந்தேன். தம்பிகள் சொன்னாங்க ரொம்ப காயம், அடித்தாங்கன்ட்டு. நேரடியாக காவல் நிலையத்துக்கு கொண்டு போகாமல் ஒரு திடலில் கொண்டு நிறுத்தி வண்டிக்குள்ளேயே வச்சு அடிச்சிருக்காங்க. அது ரொம்ப வலிச்சது. அது கேட்கும்போது அது இப்போ நான் எதுவும் சொல்ல முடியாது. செய்யணும், பதிலுக்கு ஏதாவது செய்யணும்ல. வழக்கை முதல்ல வெளியில் எடுக்கணும். எங்கள் ஐயாவையும் தம்பி சுபாவையும் ஐயா அமல்ராஜ் வெளியில் எடுக்கணும் முதல்ல. அது அந்த வேலை நடக்குது. ஒவ்வொரு தேர்தல் போதுமே நாம் தமிழர் கட்சி ஒரு சிக்கல் சந்திக்கக்கூடிய ஒரே சிக்கல் தான். ஒரே சிக்கல். அந்த அம்மாவை கூட்டி தெருவில் நின்று கத்த விடுவாங்க. அது திமுக தான் அந்த வேலையை செய்யும், அது பெருமையோடு செய்யும். அதுக்கு ஒரு கூட்டத்தை வச்சிருக்கு. இது வாடகைக்கு வீட்டை விடுவாங்க, கடையை விடுவாங்க, நிலத்தை விடுவாங்க. வாயை விடுறதை பார்த்துருக்கீங்களா? அவங்க வாய்க்கு வாங்கி வச்சுருப்பாங்க, அவங்க பேசுவாங்க. அது ஒன்றும் இல்லை. அது 2 தடவை அது தொடர்ச்சியாக அது நடக்கும்போது பழகிருது. நான் தான் இந்த துயரத்துலேருந்து முடிச்சு விடுவோம்டான்னு வழக்கை கொண்டு போனேன். அந்த வழக்கை அவர் மறுபடியும் ஒரு தடவை விசாரிங்கன்னொன்னே அது நீளுது. அப்புறம் தான் வேறு வழி இல்லாமல் உச்சநீதிமன்றம் போனோம். இப்போ போயிருக்கோம், வருது வழக்கு. சரியாயிடும். இல்லை நாளைக்கு இப்போ இதுக்கு வந்துட்டேன்ல, ஒரு நாள் இருந்துட்டு திருப்பி இப்படி போகிறேன். இந்த பக்கம் தென் மாவட்டம் தென்காசியில் எனக்கு போராட்டம். திருப்பி வருவேன். 8ஆம் தேதி பெரிய பேரணி பொதுக்கூட்டம் இருக்குது. சாதிவாரி கணக்கெடுப்பு, சமூக நீதியும் பஞ்சமர நில மீட்பு இருக்குது. அது 12 லட்சம் ஏக்கர், 12 லட்சம் ஏக்கர் பஞ்சமர நிலம். பாருங்க, நிலமற்ற கூலிகளாங்களை நீத்தும் 12 லட்சம் ஏக்கர் யார்கிட்ட இருக்குது? இங்கே தான் இருக்குது. பஞ்சமர நில மீட்பு, பைந்தமிழர் உரிமை மீட்பு.
ஆதித்தமிழர் விடுதலை இல்லாது மீதி தமிழர் விடுதலை வெல்லாதுன்னு முழக்கத்தை வச்சு களத்தில் இறங்கி சண்டை போட போகிறேன். இந்த நிலத்தை உரிமையை மீட்காம நான் அப்புறம் எந்த நிலத்து உரிமையை மீட்க போகிறேன்னு சொல்லி என் சொந்த நிலத்தில் 12 லட்சம் ஏக்கரை காணோம். எப்படி பெரிய கொடுமை இருக்கு பாருங்க. மனைவி உள்ள அனுமதிக்கல, காவல் நிலையத்தாங்க. அவங்க அபிகளையோட உள்ள வர முடியலையா? இல்லை, அவங்க வரல. அவங்க இங்கே தான் இருக்காங்க. அவங்க வரல. அனுமதிக்காத என் மகளை வித்யா வீரப்பனை அவங்கள அனுமதிக்கல. அதே தான் எங்கள் ஐயா பொண்ணுன்னு தெரிஞ்சிருச்சு பொறுக்கு. அதனால அது உள்ள அவங்களையும்